நான் பாலுக்கு போயிட்டு வந்துட்டியா? பாலுக்கு போயிட்டு வரும்போது காளான் இருந்துச்சு, அதே பிடிங்கிட்டு வந்துட்டேன். எங்க காட்டு. இது மொட்டு காளான். இங்கே வருங்க, இதுக்கு ஒரு குட்டி காளான். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு காளான், இன்னைக்கு தான் முளைச்சிட்டு இருந்தது. எப்படி அப்படியே கரண்டியில் வணக்கிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு வதக்கணும். சரி, அப்படியே அதிசயமாக கிடைச்சிக்குது. அதிசயமான பொருள் இல்லை. ஓகே, வாங்க கழுவலாம். அப்படியே காளானை நல்லா சுத்தமாக மேலே மண் இல்லாமல் கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பானில் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் வரமிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க காளானுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காளானை போட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. நல்லா எண்ணெயிலேயே 10 நிமிஷம் வதக்கணும். எண்ணெய் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே வதக்கினா சூப்பராக வதங்கிடும். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இவ்வளோதாங்க, இதுக்கு வேலையே இல்லை. ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் காளானுக்கு, அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே டேஸ்ட்டாக இருக்குங்க. களியெல்லாம் செஞ்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு. அப்படியே நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து விறகடுப்பில் வடித்த சாதங்க. அப்படியே பார்த்திங்கன்னா காளான் வறுவல், அப்படியே உப்பு பருப்பு குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அடுப்பில் வச்சு செஞ்சாலே. போண்டா அரிசி மாவு போண்டா ரெடி. அப்படியே பார்த்திங்கன்னா சக்கரை பலகாரமும் இட்லிக்கு அரிசி ஆட்டினதுனால அப்படியே சக்கரை பலகாரமும் போட்டுடலான்னு சொல்லி சக்கரை பலகாரமும் போட்டாச்சுங்க. சூப்பரான சாப்பாடுங்க இன்றைக்கி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.